மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 2 நவம்பர் 2025 அன்றைக்கி பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி உங்களுடைய நியூமராலஜி பலன்கள் படி உங்களோட நாள் எப்படி போக போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் எனக்கு ஹாய் சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிங்க. நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எனக்கு ஹாய் சொல்லியிருக்கீங்க. சரியா? இப்போது இன்றைக்கி சிறப்பான நாள் அப்படின்னு யாருக்கும் இல்லைனாலும் கூட நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 எண்ணில் பிறந்தவர்கள். 7 எண்ணில் பிறந்தவர்கள் ஏதாவது புது முயற்சிகள் செய்ய விரும்பினா தாராளமாக செய்யலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவான நாளாக இது போகும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுங்கள். அந்த டிஸ்கஷன் உங்களுக்கு பலன் அளிக்கும். அதுக்கப்புறம் படைப்பு சார்ந்த விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது லாங் டேர்ம் கோல்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட நீங்கள் இன்றைக்கி செய்யலாம். சுமாராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எண்ணில் பிறந்தவர்களுக்கு 2 எண்ணில் பிறந்தவர்கள் இன்றைக்கி நீங்களாக போய் எந்த பிரச்சனையும் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் உங்களை தேடி வராது. அதனால் இன்றைக்கி உங்களுடைய இஷ்யூஸு பெருசாக பேச தேவையில்லை. என்றைக்கும் செய்கிற ஆக்டிவிட்டியை ரெகுலராக செய்யுங்க. மோசமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 5, 6, 8, 9 ஆகிய எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சற்று சவாலான நாளாக இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா வர பிரச்சனை உங்களை தேடி வரும் இன்றைக்கி. அதனால் நீங்கள் தான் என்ன பண்ணணும், இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம அமைதியாக போயிடலாம். உங்களை ரியாக்ட் பண்ணாதீங்க, தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க. நீங்கள் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு என்ன முடிவு பண்ணுவீங்கன்னா இப்படி ஆயிருக்குமோ அப்படி ஆயிருக்குமோ இதுதான் காரணமாக இருக்குமோன்னு பல்வேறு கற்பனை சக்திகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நீங்கள் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் நினைக்கணும் அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்து கோயிலுக்கு போய் வர்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் நேரத்தை செலவிடுங்க. மற்றபடி யாரோட வம்பு தும்புக்கும் பஞ்சாயத்துக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்களாக வாய் கொடுத்து ஏதாவது பிரச்சனையை இழுத்துக்கிட்டாலும் உண்டு தவிர தானாக பிரச்சனை இங்கேருந்து வரப்போகிறதில்ல. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறேன். நாளை சந்திப்போம்.